அதாவது இந்த 5வது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, வட்டி கொடுக்கிறவர், வட்டி வாங்குறவர், அதுக்கு சாட்சியாக இருப்பவர் எல்லாருமே சமம் என்று ஹதீஸில் இருக்கிறது. ஆனால் வட்டி வாங்குறவர்களை விட வட்டிக்கு வாங்குறாங்க இல்லையா, கடன் வாங்குறாங்கல்ல, அவங்க ஒரு நெருக்கடி, ஒரு கஷ்டம், ஒரு அவசர தேவைக்கு இந்த மாதிரி வாங்கினார்களே, ஆனால் அவங்களுக்கு அந்த குற்றத்தில் ஏதாவது கொஞ்சம் சலுகை இருக்கா, குறைந்த குற்றம்னு வருமா, சமந்தானா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது பொதுவாக வட்டியே தொழிலாக பண்ணுறான்ல, அவனுக்கு நிர்பந்தங்கிறது ஒன்றே கிடையாது. நிர்பந்தமாக வட்டி வாங்கினது ஏதாவது இருக்குதா, அப்படி ஒன்றும் கிடையாது. அவன்கிட்ட பணம் இருக்குது, இருக்கிறத பெருக்கிக் கொள்வதற்கு தான் வாங்குறாங்கிறதுனால வட்டி தொழில் செய்கிறவனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கஷ்டத்தில் வாங்கிட்டேன், ஒரு நெருக்கடியில் வட்டி வாங்கிட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது அதில் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது. ஆனால் ஒரு வட்டிக்கு வாங்குறவன் இருக்கிறான்ல, அதில் 2 வகை இருக்கிறான். ஒருத்தன் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றக்கூட முடியாமல் எந்த நேரத்தில் ஹராமை கூட அவன் செய்யலாம்னு இருக்கிறதோ அந்த நிலையில் கூட வட்டி வாங்குறவன் இருக்கிறான். அல்லது நல்லா இருந்துக்கிட்டு 10 லட்ச ரூபா தொழிலில் 20 லட்ச ரூபாய் ஆக்கிறதுக்கு வட்டி வாங்குறவன் இருக்கிறான். அப்போ 10 லட்ச ரூபாயில் வாழ முடியத்தானே செய்யும். 10 லட்ச ரூபாயில் அவன் தொழில் பண்ணி வாழ முடியும் பொழுது 20 லட்ச ரூபாய்க்கு போய் கடன் வாங்கிட்டு அவன் தொழில் நடத்துகிறான்னு சொன்னால் இது ஒரு அவசிய தேவையை முன்னிட்டு இவன் வாங்கவில்லை. எதுக்கு வாங்குறான், இவன் பெருக்கிக் கொள்வதற்கு வாங்குகிறான். அந்த வாங்கலன்னு சொன்னால் இவன் செத்து போயிட மாட்டான், பெரிய பாரதூரமான கஷ்டங்களை பட்டுவிட மாட்டான். அதே மாதிரி ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு தகப்பனாரை சேர்த்துருவோம், பல வகையில் கடன் கேட்போம், யாரும் தரமாட்டாங்க, வட்டிக்கு தான் கிடைக்குது. இப்போ உயிர் காப்பாற்றுறன்னு ஒரு அவசியம் ஆகிடுது இல்லையா, உயிர் காப்பாற்றுறன்னு ஒரு அவசியம் வந்துருச்சும் போது அவன் வட்டி வாங்கினா குற்றத்தில் வரும். இதை பிரித்து பார்க்கணும். வட்டி வாங்குறவர்களை அதாவது வட்டிக்கு வாங்குறவர்களை பொறுத்த வரைக்கும் 2 நிலைகளில் இருப்பார்கள். ஒன்று டெவலப் பண்ணுவதற்காக, ஓட்டு விடை பங்களாவாக்குவதற்காக வாங்குவது, சின்ன கடையை பெரிய கடையாக்குவதற்காக வேண்டி வாங்குவது, அல்லது கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்குவது, தேவை கூட இருக்காது, ஏற்கனவே ஒன்று இருக்கும், சும்மான வட்டிக்கு தானே தர்றாங்க, காசை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுது, அதுக்காக வேண்டி வாங்குவதெல்லாம் இந்த மாதிரியாக வாங்கினார்களே ஆனால் அவங்க சமமாக தான் வருவாங்க. ஏன்னா திமிர் தானே, அது வேண்டு தானே வாங்குறாங்க, ஒரு பாவம்னு தெரிந்து கொண்டு அதை தவிர்க்கணுங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் அதை வாங்குறாங்கன்னு சொன்னால் இது கொடுக்குறவன் வாங்குறவன் இதெல்லாம் சம கேட்டகரியில் வந்துடுவாங்க. அதே நேரத்தில் இஸ்லாத்தில் நிர்பந்தம் இருக்குல்ல, வட்டிக்கு மட்டும் உள்ளது இல்லை, இது நிர்பந்தமான நிலைன்னு வந்து விடுமையானால் அவர்களுக்கு ஹராம் ஹராம் ஹராமு ஹராம் தான், ஹலால் ஆகாது. அந்த ஹராமுக்கு மன்னிப்பு இருக்கிறது. அவங்க செய்கிற ஹராமாக இருந்தாலும் ஹராமுக்கு மன்னிப்பு இருக்கிறது. இப்போ மார்க்கத்தில் குரானில் 4 வகையான உணவுகளை ஹராம்னு எல்லாம் சொல்கிறான். தானாக செத்து போனது ஹராமு, பன்றி ஹராமு, அது மாதிரி இறந்து போன ரத்தம் ஹராமு, அல்லாதவர்களுக்காக படைகள் செய்யப்பட்டது, அறுக்கப்பட்டது, இதெல்லாம் ஹராமு. இப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், யார் நிர்பந்தத்திற்கு உள்ளாகிறார்களோ ஃபமனில் துர்ர கைர பாகின் ஒலா அதின் ஃபலா இஸ்ம அலைஹி, நிர்பந்தமான நிலைக்கு யார் தள்ளப்படுகிறார்களோ அவர்கள் இந்த தடை செய்யப்பட்ட 4 உணவுகளை உட்கொள்வார்களேயானால் அவர்கள் மீது பாவம் இல்லை அப்படின்னு மார்க்கம் சொல்கிறது. இது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு பேசிக்கான ஒரு கொள்கை. அப்போ எந்த ஒரு நேரத்தில் நிர்பந்தமான நிலைக்கு நீங்கள் உள்ளாகிவிட்டீர்களோ அந்த நேரத்தில் அந்த ஹராமை செஞ்சால் தான் நமக்கு நிர்பந்தத்திலும் தப்பிக்க இயலும் என்று இருக்குமையானால் அந்த ஹராமை செஞ்சால் அவர் குற்றவாளி ஆக மாட்டார். அது வட்டியை விட பெரிய விஷயம் என்ன, ஈமானுக்கே பொருந்தது. ஈமான் விஷயத்திலேயே இப்போ அல்லாஹ் இருக்கிறான்னு நம்ம நம்பணும். அல்லாஹ் இல்லைன்னு நம்பிட்டா என்னவாயிரும், அது நம்மளை இப்போ கம்ப்ளீட்டாக நரகத்தில் நிரந்தரமாக தள்ளிவிடும். இப்போ ஒருத்தன் கத்தியை வச்சுட்டு என்ன பண்ணுறான், சொல்லு அல்லாஹ் இல்லைன்னு சொல்லு, இந்த கல்லை கடவுள்னு சொல்லு, சூரியன் தான் கடவுள்னு சொல்லு, இப்படின்னு நம்மளை துப்பாக்கி வச்சுட்டு என்ன செய்யறான், மிரட்டுறான். நம்ம என்ன பண்ணுறோம், சூரிய நமஸ்காரம்னு பண்ணுறோம் பயந்துக்கிட்டு, உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி. இப்படி செய்யலாமான்னு கேட்டால் அதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான், செய்யலான்னு குரானில் சொல்கிறான், இல்லாமன் உக்ரிஹ ஒ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். நிர்பந்தத்திற்கு ஒருத்தன் உள்ளாகி அவனுடைய உள்ளம் ஈமானால் நிரம்பி இருக்குமையானால் அவன் மீது குற்றமில்லை. வாயினால் நிர்பந்தத்துக்கு உள்ளாகி அல்லவே இல்லைன்னு சொல்கிறான், ஆனால் உள்ளத்தில் என்ன இல்லை, அந்த நம்பிக்கையை பாதிக்கலை, வாயினால் சொல்கிறான். அப்படி சொன்னானேயானால் அது கூட குற்றமாகாது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அதுக்கு மன்னிப்பு தருகிறான். அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நிர்பந்தத்திற்கு ஆளாகி வேற வழியே இல்லை என்ற அளவுக்கு ஒருத்தன்
வட்டிக்கு வாங்குறான்னா திருடுற மாதிரின்னு வைங்களேன், செத்து போன ஒரு ஆட்டை திங்கிற மாதிரின்னு வைங்களேன், அது கூடும்னா இதுவும் கூட தான் செய்யும். அதில் நிர்பந்தம்னு கூட நீங்கள் என்ன விளைவிக்கிறன்னு, நிர்பந்தண்டா ஒரு சாவ கிடக்கிற நிலைக்கு வந்தால் தான் நிர்பந்தங்கிறது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த தடை செய்யப்பட்ட உணவுகள் வந்து எந்த நேரத்தில் எனக்கு ஹலால் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உனக்கு காலையிலையும் மாலையிலையும் ஒரு ஒரு கப்பு பால் உணவு கிடைக்கலன்னு சொன்னால் அது போதுங்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஃபுட்டு கிடைக்கல, ஒரு நாள் சோறு கிடைக்கலையா, பால் அளவு கூட கிடைக்கலையா, 2 வேளை பால் கிடைக்கலன்னா அவன் நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டான். அந்த ஒரு வேளை பால் கிடைக்கிது, ஒரு வேளை கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டான்னு சொன்னால் அவன் செத்துலாம் போயிட மாட்டான், கொஞ்சம் டயர்டாகுவான், அவனுக்கே ஹராம சாப்பிட்லான்னு இருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு செய்யும் பொழுது உயிர் காக்கக்கூடிய ஆப்ரேஷனு இந்த மாதிரி மேட்டர்கள்லாம் வறுமையானால் கடன் கேட்டு பார்ப்போம், தர்மமாக கேட்டு பார்ப்போம், வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்கான்னு பார்ப்போம், இருக்கிற நகை நட்டை விற்றுட்டாது. சில பேர் வந்து என்னென்னு கேட்டால் அந்த நகை நட்டையெல்லாம் ஒரு கணக்காக எடுத்துக்கிற மாட்டாங்க, 50 பவுன் 100 பவுன் வச்சுருப்பாங்க, அதை தொட மாட்டாங்க, அது இல்லாமல் தான் போய் கேட்பாங்க. அதெல்லாம் விற்று பார்த்துருனேன், இருக்கிற விட்டு ஒரு 10 பவுனை விற்றுருவோம், என்னை உயிர் காக்கிறதுக்கு தானே, கேஷு மாதிரி தானே அது. நகை என்பது ரொக்கம், அது ஒரு ரொக்கமாக பணம் இருக்கிற மாதிரி தான், அது பணம் தான், அது பணத்துக்கு மேலே அது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால அதெல்லாம் வச்சு பார்த்துரு, நகையும் விற்றுட்டோம், விற்கிறதுக்கு நகையும் இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை, தகப்பனை காப்பாற்றணும், பொண்டாட்டியை காப்பாற்றணும், நம்மளே காப்பாற்றி கொள்ளணும், அந்த மாதிரி ஒரு நிலை வறுமையானால் நீங்கள் வட்டி பிச்சையும் எடுக்கலாம், வட்டியும் வாங்கலாம், ஹராமானதும் செய்யலாம், எல்லாமே உங்களுக்கு என்னவாயிரும், அதுக்கு வந்து பாவம் இல்லாமல் போயிடும், குற்றம்தான், ஹராம் தான். ஹராமுக்கு வந்து எல்லாம் என்ன செய்கிறான், தண்டனை இல்லைன்னு ஒரு சலுகை தந்திருக்கிறான். இந்த மாதிரி வட்டிக்கு வாங்கக்கூடியவர்கள் இப்படி 2 வகைகள் இருக்கிறார்கள். இவங்களுக்கு உரிய சலுகை அவங்களுக்கு கிடைக்காது, அதை அவன் வச்சுக்கணும்.